குரு பகவான் உச்சமாக இருக்கிறதுனால இந்த அமாவாசையில் என்ன விசேஷங்கள் வந்துடுது அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருக்குமே குருவினுடைய ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும். வீட்டில் படையல் போடுகிற ஒரு வழக்கம் இருக்கிறது, பல வீடுகளில் இருக்கிறது. படையல் போடுகிற வழக்கம் இருந்தால் கட்டாயம் அதை செய்ய வேண்டியது அவசியம். எள்ளும் தண்ணீரும் இறைத்து விட்டு அதற்கு பிறகு நீங்கள் திருநீர் அணிந்து விளக்கேற்றி சாமி கும்பிடுகிற பொழுது உங்கள் குலதெய்வத்தை கட்டாயமாக நினைத்து வழிபாடு செய்யுங்கள். அந்த நாளில் குலதெய்வம் நம்ம பக்கத்திலே இருக்கும். 92 ஆண்டு நம்பிக்கை. எஸ்பிஎஸ் வழங்கும் சத்தான கேபி மாவு மற்றும் கம்பு மாவு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தினமும் எஸ்பிஎஸ். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆடி மாதத்தில் நீங்கள் எந்த பண்டிகையை எந்த வழிபாட்டை செய்கிறீங்களோ இல்லையோ, தவறவிடக்கூடாத ஒன்று ஆடி அமாவாசை. அமாவாசைகளில் ஆண்டு முழுவதும் மாதம் ஒரு அமாவாசை வந்தாலும் கூட சில முக்கியமான அமாவாசைகளை நாம் தவறவே விடக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒன்று தான் ஆடி அமாவாசை. அதே போல் மகாலய அமாவாசை, அதுக்கப்புறம் தை அமாவாசை, சில சமயங்களில் மாசி அமாவாசை கூட ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுது. இப்படிப்பட்ட ஆடி அமாவாசையினுடைய சிறப்புகள் என்னென்ன? பொதுவாக நம்ம வீடியோக்களில் ஆடி அமாவாசை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம சிவாச்சாரியார் ஐயா நிறைய தகவல்கள் கொட்டி கொடுத்துருக்காங்க. நான் அந்த தகவல்கள், அந்த பழைய வீடியோக்களோட லிங்க்குகளை எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சிவாச்சாரியார் ஐயா மௌனத்தில் இருக்கிறதுனால இப்போ அவரோட நம்ம பேச முடியல, புதிய வீடியோ நம்மளால் பண்ண முடியல. மற்றபடி எப்படி தர்ப்பணம் செய்யணும், எந்த நேரத்தில் செய்கிறது சிறந்தது, எப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்யணும், யாரெல்லாம் செய்யணும், இப்படிப்பட்ட எல்லா தகவல்களுமே பழைய வீடியோக்களில் கொட்டி இருக்குது. அதோட லிங்க்குகளை டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், தவறாமல் போய் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயன்படுறதாக இருக்கும். இதை தாண்டி வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசையில் என்ன சிறப்பு? பொதுவாக ஆடி அமாவாசை சிறப்பு. ஆடிங்கிறது கடக மாதம், கடக மாதத்தில் ஏற்படக்கூடிய அமாவாசை. இந்த ஆடி அமாவாசையில் அந்த கடக மாதத்தில் குரு பகவான் வேற உச்சமாக இருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு அமாவாசை உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நீங்கள் இந்த மாதிரியான அமாவாசையை பெற முடியும். குரு பகவான் உச்சமாக இருக்கிறார், கூடவே புத பகவானும் இருக்கிறார். சூரியன் இருந்தால் பெரும்பாலும் பக்கத்திலேயே தான் புதன் இருப்பார். ஒன்று முந்தின கட்டத்தில் இருப்பார், இல்லைன்னா கூடவே இருப்பார். அந்த மாதிரி தான் இருப்பார். புதாதித்ய யோகம்ங்கிறது இருக்குது. கூடவே குரு பகவானும் உச்சமடைந்து இருக்கிறாருங்கிறது இதில் ரொம்ப சிறப்பான விஷயம். அப்படி என்ன விசேஷம் நடந்துடும்? குரு பகவான் உச்சமாக இருக்கிறதுனால இந்த அமாவாசையில் என்ன விசேஷங்கள் வந்துடுது அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருக்குமே குருவினுடைய ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நாம் என்னென்ன செய்கிறோமோ அது எல்லாமே பல மடங்கு பலன்களை நமக்கு கொடுக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் இந்த அமாவாசையில் ஒரு தானம் செய்வீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆண்டு முழுவதும் அமாவாசையில் தானம் செய்த புண்ணியமும் கிடைக்கும், பன்மடங்கு கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் அதில் சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ஆடி அமாவாசைங்கிறதுல என்ன விசேஷம்னு சொல்கிறாங்கன்னா, பித்ருலோகத்திலிருந்து பித்ருக்கள் எல்லாம் புறப்படுகிறார்கள். நம்ம பூமியை நோக்கி நம்ம பூமியில் நம்மளை பார்த்துட்டு நாம் கொடுக்கக்கூடிய அந்த திதி தர்ப்பணங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவங்க புறப்பட்டு போவாங்க. இதுக்கு ஒரு 6 மாத காலம் ஆகும். இது எந்த காலகட்டத்தில் நடக்குது? பொதுவாக 2ஆக பிரிக்கிறார்கள். ஒன்று தட்சணாயனம், இன்னொன்று உத்தராயணம். தட்சணாயனம்ங்கிறது தேவர்களினுடைய மாலை பொழுதிலிருந்து இரவு பொழுது முழுமையான காலம். உத்தராயணம்ங்கிறது அவர்களுடைய பகல் பொழுதாகும். இந்த தட்சணாயனம் என்கிற மாலை பொழுது தொடங்குகிற ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசையில் தான் பித்ருக்கள் எல்லாம் பித்ருலோகத்திலிருந்து புறப்படுகிறார்கள். அப்போது பார்த்திங்கன்னா இடையில ஒரு மாதம் ஆவணி மாதம், ஆவணி மாதம் விட்டு புரட்டாசி மாதத்தில் பித்ருக்கள் எல்லாம் இந்த பூலோகத்துக்கு வந்து விடுவார்கள். அந்த மகாலய அமாவாசை காலத்தில் நாம் தரக்கூடிய அந்த தர்ப்பணங்களை, வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டு புறப்படுவார்கள். எப்போ? தை அமாவாசையோடு புறப்படுவார்கள். 6 மாத காலம் ஆகிறது என்று சொல்லுகிறார்கள். இது என்ன இந்த 6 மாத காலம்? பொதுவாக சொல்லப்படுகிறது, தேவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் என்பது நமக்கு ஒரு வருடம். அப்போ அவங்க டிராவலிங் டைம்ங்கிறது ஒரு நாள் தான். ஆனால் நமக்கு எப்படி இருக்குது? அது 6 மாத காலமாக இருக்குது. அப்படிப்பட்ட 6 மாத காலத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளும் ரொம்பவே முக்கியமானது. உங்களுக்கு உத்தராயண புண்ணிய காலம் வந்துருச்சுன்னா நிறைய சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் களை கட்டும். இந்த தட்சணாயனத்திலேயே ஆவணி மாதத்தில் நிறைய திருமணங்கள் நடக்கும், ஐப்பசியில் நடக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த தட்சணாயனம் முழுவதுமே பித்ரு வழிபாட்டுக்கு ஏற்றது.
ஏன் பித்ரு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னால், பித்ருக்கள் எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் தானே, நம்மளோட பெரியவங்க தானே. அப்போ அவங்கெல்லாம் நம்மளை பார்த்து கோபப்படுவாங்க, நாம் ஒன்று செய்யலைன்னா வருத்தப்படுவாங்க, நம்மளை சாபம் கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? உண்மையிலேயே அது அப்படிதானா? நம்ம முன்னோர்கள் நமக்கு சாபம் கொடுத்துருவாங்களா அப்படின்ற கேள்வி பலருக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் ஒரு போலீஸ்காரர் ஒரு சிக்னலில் நிற்கிறாரு, நீங்கள் அவரை கடந்து போகிறீங்க, அவர் அங்கேயே இருந்தாருன்னா பிடித்து உங்களுக்கு ஒரு ஃபைன் போட்டுடுறார், நீங்கள் தப்பாக அந்த சிக்னலை தாண்டி வந்துட்டீங்கன்னு. போலீஸ்காரர் இல்லை, ஆனால் சட்டம் என்ன? சிக்னல் விழுந்தா நிற்கணுங்கிறது சட்டம். அந்த சிக்னல் விழுந்தால் நிற்காம நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போல்லாம் என்ன வச்சுருக்காங்க, ஒரு கேமரா ஒன்று வச்சுருக்காங்க, அதுவும் ஏஐ கேமரா. கரெக்டாக உங்களுடைய எண்ணெல்லாம் கரெக்டாக படம் பிடித்து கொடுத்து விடும். அப்போ சட்டத்தை நீங்கள் மீறுகிற பொழுது அதற்கான தண்டனை உங்களை தேடி வந்துடும். அதே போல தான் பித்ருக்களை வழிபடணுங்கிறது ஒரு சட்டம். நம்ம பித்ருக்கள் தான் நமக்கு சாபம் கொடுக்கணும்னு இல்லை. நீங்கள் அந்த சட்டத்தை மீறுகிற பொழுது அதற்கான தண்டனை நம்மை வந்து சேர்ந்து விடுகிறது அப்படிங்கிறது தான் நிஜம். அதனால தான் நமக்கே நிறைய நேரங்களில் புரிய மாட்டேங்குது. ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வர்றப்போ, எதனால் இந்த பிரச்சனை வருது, நல்லா தானே இருந்தோம், ஏன் இந்த மாதிரியான குழப்பங்கள் வருது, ஏன் திரும்ப 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 ஒரே பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு எல்லாரும் குழம்பிக்கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமாக பித்ருதோஷங்கள் இருக்கிறது. அந்த பித்ருதோஷத்தை முற்றிலும் அகற்றக்கூடிய வழிபாடை செய்யக்கூடிய நாள் தான் ஆடி அமாவாசை. ஆண்டு முழுவதுமே நாம் வந்து வீட்டில் பெரியவங்களை நினைக்கணும், அவங்கள வழிபடணும். முடிந்ததுன்னா தினமும் ஒரு மலராவது சாத்தணும். அப்பா அம்மா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தினமும் அவங்க படத்துக்கு ஒரு மலராவது சாத்தி வழிபடணும் அப்படிங்கிறது தான் எல்லோரும் சொல்லக்கூடியது. எல்லா நாள்லையும் செய்ய முடியலைங்க. வீட்டில் பூஜை அறை எங்கே இருக்குன்னே தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க சாமிக்கிட்டே போகலைன்னா பெற்றவங்க கிட்ட எங்கே போயிட போகிறாங்க? அப்படிப்பட்டவர்கள் கூட கட்டாயம் தவறவிடாமல் வழிபட வேண்டிய ஒரு அமாவாசை தான் ஆடி அமாவாசை. அப்படிப்பட்ட அமாவாசை தான் இந்த ஆண்டு வரக்கூடிய 12ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி, ஆடி மாதம் 27ஆம் தேதி. இந்த 27ஆம் தேதி வரக்கூடிய இந்த அமாவாசை புதன்கிழமை நாளில் நாம் குறைந்தபட்சம் தர்ப்பணமாவது செய்ய வேண்டும். சிவாச்சாரியார் ஐயா கொடுத்த வீடியோக்கள்லாம் நிறைய செய்திகள் இருக்குது. நீங்கள் தர்ப்பணம் கொடுங்க. தர்ப்பணம் கூட உங்களால் கொடுக்க முடியலையா, ஒரு நிமிடம் அவர்களை நினைத்து ஒரு சொட்டு கண்ணீராவது விடுங்கள். எப்படியும் நம்ம பெற்றவர்களை நினைக்கிற பொழுது, இல்லை அவங்களுக்கு பெற்றவர்களை நினைக்கிற பொழுது, நம் மூதாதையர்களை நினைக்கிற பொழுது, நாம் அந்த மரபு செங்கலியில் ஒருத்தர் அப்படிங்கிற உணர்கிற தருணத்தில் நிச்சயமாக நமக்குள்ள ஒரு கண்ணீர் சுரக்கும். அந்த ஒரு சொட்டு கண்ணீர் கூட அவர்களை திருப்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக தான் இந்த ஆடி அமாவாசை இருக்கிறது. அமாவாசை தர்ப்பணம் அந்த வழிபாடு எந்த நேரத்தில் செய்யணும்? ஒரு இப்போ நம்ம இது ரொம்ப இந்த கொஸ்டினை, ஏன்னா இப்பெல்லாம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கா, ஏதோ தர்ப்பணம் பண்ணுறா. இப்போ நான் எப்படி இருக்கேன், பெட்டர் லேட் தென் நெவர் மாதிரி அப்படி ஒரு கான்செப்ட் வந்துடுது. இப்போ ஒன்றுமே பண்ணாதுக்கு ஏதோ பண்ணுறாளேன்னு பார்க்கும்போது சில பேர் விடியர்கள்லாம் பண்ணுறா, அதெல்லாம் வேற. மாத்தியானிக காலம் இருக்குங்க, அதாவது அந்த ஒரு காலம் இருக்கு. அதுக்கு முன்னாடி 8:24 வச்சுக்கோங்க ஒரு டைம். சூரிய உதயம் 6 மணின்னா 8:24 ஒரு டைம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு பரவாயில்லைங்க. நீங்கள் காலைல 6 மணிக்குன்னா பண்ணிட்டு ஆஃபீஸ் போகிறாளே நீங்கள் கேட்டிங்கன்னா, பண்ணாமல் இருக்கிறதுக்கு பண்ணுறா, ஏதோ பண்ணுறா. ஏன்னா இப்போ லீவு கிடைக்காது, அது மாதிரி சூழ்நிலைகள்னா ஏதோ பண்ணுறாளே. அதுவே ஞாயிற்றுக்கிழமை வந்து அவள் ஒழுங்காக பண்ணலாம். இல்லை 10:36க்கு அப்புறம், 8:24க்கு அப்புறம் ஒரு ஆப்ஷன். ஒன்றும் உங்களுக்கு டைம் தள்ளி பண்ண முடியும்னா 10:36க்கு அப்புறம். அந்த டைமுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு 2 மணிக்குள்ள, அதுக்குன்னு நீங்கள் 10:36 சாயங்காலம் வரைக்கும் போகக்கூடாது. இந்த 1:30 மணி அதுக்குள்ள 2 மணிக்குள்ள பண்ணிட்டோம்னா அந்த காலத்தில் அந்த டைம். ஆமாம் 10:36 வச்சுக்கலாம். நான் ஜங்ஷன் 6 மணி சூரியோதயம்னு கணக்கில் சொல்கிறேன், இது ஒரு ரஃபாக சொல்கிறேன் உங்களுக்கு. 8:24க்கு அப்புறம் ஒரு பாயிண்ட், அதுக்கடுத்து 2 பாயிண்ட்னா ஆஃப்டர் 10:36ங்க. அது மாதிரி மாத்தியானிக காலத்துக்குள்ளே பண்ணிடலாம். சரி, இந்த ஆடி அமாவாசைக்கு கடற்கரைகளில் போய் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் ராமேஸ்வரம்லாம் போனீங்க அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு உள்ள கால் வைக்கவே முடியாது, அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும். அப்போ அங்கே போய் வழிபாடு செய்யலாமா? அங்கே போகிறவர் சரியாக செய்து வைக்கிறாரா? மந்திரமே தெரியாதவர்கள் கூட சில நேரங்களில் அங்கே உட்காந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளும் அங்கே போய் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு நம்ம வந்துடுவோம். ஆனால் இதெல்லாம் சரியா அப்படின்னு நமக்குள்ள விவாதம் நிறைய இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கெல்லாம் சொல்வது,
நாம் அந்த நாளில் அப்படிப்பட்ட தலங்களுக்கு போவதே விசேஷம்தான். அதுவே நமக்கு வந்து பெரும் புண்ணியத்தை கொடுத்து விடும். அன்றைக்கு நாம் சமுத்திரத்தில் நீராடுவது அவ்வளவு விசேஷம். எல்லா நாள்கள்லையும் நாம் சமுத்திரத்தில் நீராடக்கூடாது. இதை பற்றி ஒரு அற்புதமான வீடியோ நம்ம சமீபத்தில் நம்ம வெளியிட்டு இருக்கோம். சமுத்திரத்துக்கு போகணுன்னா என்ன பண்ணணும், ஏபிஎன் சுவாமிகள் ஒரு அருமையான ஒரு கருத்தை ஒன்று சொல்லியிருக்கிறார். எல்லாருமே வந்து சமுத்திரத்தில் போய் நேரடியாக குளிச்சுடுறோம் இல்லையா, அப்படி குளிக்கக்கூடாது. அப்படி போகும்போது சமுத்திரராஜனை வந்து சந்திக்க போகிறோம், எனவே அவரை பார்க்க போகும்போது அவர் கையில் அவருக்கு சமர்ப்பணம் பண்ண ஏதாவது எடுத்துட்டு போகணும் அப்படின்றாரு. குறைந்தபட்சம் ஒரு எலுமிச்சம்பழமாவது எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சமர்ப்பணம் பண்ணிட்டு அந்த சமுத்திர தேவனை வணங்கி அதுக்கப்புறம் நீராடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் வீட்டில் பெரியவங்க நிறைய பேர் இருப்பாங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. இப்போ நமக்கு அதெல்லாம் சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை. அதனால எல்லா நாள்கள்லையும் நம்ம கடற்கரைக்கு போகிறோம், எல்லா நாள்கள்லையும் நம்ம வந்து கால் நனைக்கிறோம், எல்லாம் அப்படி இருக்கிறோம். சரி, ஓகே, விட்டுடலாம். ஆனால் இந்த மாதிரியான ஆடி அமாவாசை போன்ற நாள்களில் சமுத்திரத்தில் நீராடுவது ரொம்பவே விசேஷம். நதிக்கரைகள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். உங்களால் முடிந்ததுன்னா ரொம்ப சிறப்பாக வீட்டிலேயே திவசம் போன்று செய்யக்கூடிய வகைகள் வழக்கங்கள் உண்டுன்னா அதையும் நாம் செய்யலாம். வீட்டில் படையல் போடுகிற ஒரு வழக்கம் இருக்கிறது, பல வீடுகளில் இருக்கிறது. படையல் போடுகிற வழக்கம் இருந்தால் கட்டாயம் அதை செய்ய வேண்டியது அவசியம். இந்த மாதிரியான ஒரு நாளில் நம்ம அந்த மாதிரியான ஒரு படையலை போட்டு நம்மளுடைய முன்னோர்களை நாம் நினைக்கிற போது நம்ம மனதுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு வரும். சரி, எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, காலையில் 8:30 மணிக்கு மேலே நீங்கள் வந்து எனி டைம் நீங்கள் தர்ப்பணம் பண்ணலாம். படையல் போடுறதாக இருந்தால் குறைந்தது ஒரு 11:30 12 மணிக்கு அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் படையல் போடுறது விசேஷம். தர்ப்பணம் பண்ணுறது ஒரு தனிப்பட்ட விஷயம், படையல் போடுறதுங்கிறது வீட்டில் அவங்க சமைக்கணும், அதை பொறுத்து தான் நீங்கள் படையல் போட முடியும். அப்போ அந்த மாதிரி படையல் போடுறதுக்கு சமைக்கிறதுக்கு நேரமாகும் உங்களுக்கு. ஸோ 11:30 மணிக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் நீங்கள் படையல் போட்டு வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. இந்த ஆடி அமாவாசையில் ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் இருக்குதுங்க. ஆடி அமாவாசை அன்று குலதெய்வத்தை வழிபாடு செய்வது ரொம்ப 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 விசேஷம். எப்போ குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னா, எப்போ உங்களுடைய பித்ரு வழிபாடை முடிச்சிட்டீங்களோ அடுத்து நீங்கள் எப்போ வேணும்னாலும் குலதெய்வ வழிபாட்டை அன்னைக்கு நீங்கள் செய்யலாம். பித்ருக்களுக்கு குறைந்தபட்சம் எள்ளும் தண்ணீரும் இறைத்து விட்டு அதற்கு பிறகு வந்து நீங்கள் திருநீர் அணிந்து விளக்கேற்றி சாமி கும்பிடுகிற பொழுது உங்கள் குலதெய்வத்தை கட்டாயமாக நினைத்து வழிபாடு செய்யுங்கள். அந்த நாளில் குலதெய்வம் நம்ம பக்கத்திலே இருக்கும். குலதெய்வங்கிறது வேற யாரு, நம்ம குலத்தினுடைய மூத்தோராக தான் இருப்பார். ஸோ அப்போ அவரும் நம்மளுடைய அருகிலே இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் அந்த ஆடி அமாவாசை இருக்கிறது. பித்ருக்கள் எல்லோரும் இந்த நாளில் புறப்படுகிறார்கள் பித்ருலோகத்திலிருந்து. நமக்கு ஏராளமான பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு இந்த நோய்கள் எல்லாம் ஏன் வருதுன்னே தெரியாது. ஆனால் நோய் இருந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து ஏதாவது ஒரு வியாதி, அதுக்கு செலவு பண்ணுறது, நிறைய வருமானம் வரும், எதுவுமே வீட்டில் தங்காது. குழப்பங்கள், வீட்டில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னே தெரியாது. பேசினாலே ஒரு சண்டை, ஒரு அமைதியின்மை, இது எல்லாமே இருக்கும். இது எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய ஒரு வழிபாடாக தான் ஆடி அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது இருக்குது. இதை பற்றி இன்னும் விரிவாக, குறிப்பாக எப்படி தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது குறித்து கூட நம்ம சிவாச்சாரியார் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு என்னன்னு கூட தெரியல. எள்ளும் எள்ளை எடுத்துக்க வேண்டியது, தண்ணீர் வச்சுக்க வேண்டியது. தண்ணீர் அவங்க அப்பா இல்லாத பொழுதுதான் நம்ம தர்ப்பணம் ஆரம்பிக்க முடியும். அப்பா காலமான பிறகு செய்ய முடியும். அவர்கள் தன்னுடைய தந்தையார் பெயரை சொல்லி, தாத்தா, அவ கொள்ளு தாத்தா, அது மாதிரி தாயார் இருந்தாருன்னா தாயார் இருந்தாருன்னா பாட்டி, கொள்ளு பாட்டி, அதுக்கு மேல பாட்டி, எள்ளு பாட்டின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது மாதிரி இது தாயார் இல்லைன்னா தாயார் பேரை சொல்லி பாட்டி, கொள்ளு பாட்டி, அந்த பரம்பரை. அம்மா சைட்ல அம்மாவுடைய அப்பா, அவ அப்பா, அது மாதிரி அந்த இந்த அம்மாவுடைய அம்மா, இது மாதிரி இது நம்முடைய குருவுடைய பத்னி, நம்முடைய ஆச்சாரியன் மந்திரத்தை உபதேசம் பண்ணிருக்கார், அவ ஆச்சாரியன், நம்ம அது மாதிரி ஆச்சாரிய பத்னி, நம்முடைய நண்பர் இருந்திருப்பார், திடீர்னு காலமா இருக்கலாம், அவருடைய பத்னி, நம்முடைய பந்துக்கள் அவருடைய பத்னி, அது மாதிரி அதை தாண்டி அனைவருக்காகவும். இதெல்லாமே நீங்க மந்திரங்கள் தெரிஞ்சா மந்திரத்தை சொல்லி செய்யறது ஒண்ணு. இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியறது இல்ல, அவ்வளவுதான். அதை நினைச்சு நான் அவர்களை நினைத்து, அவர்களை பெயரை கூறிக்கொண்டோ, அவர்களை நினைத்து கொண்டோ, எல்லையும் தண்ணீரையும் விட 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 அதை ஒரு கீழே தட்டு மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைன்னா தரையா இருக்கட்டும், அந்த எள்ளு மட்டும் திரும்பி
முளைக்க கூடாது. ஓகே. அந்த பூமியில விழுந்துட்டா அது முளைக்காது. ஆமா. அதுதான் கடல் மாதிரி இருந்தா கூட கடல்ல போயிட்டு நல்ல ஜலம் எடுத்துன்னு போயிடணும். இந்த உப்பு ஜலத்திலேயே பண்ணக்கூடாது தர்ப்பணம். நல்ல ஜலத்துல ஜலம் எடுத்துட்டு அப்படியே பண்ணிடலாம். தண்ணி எடுத்துட்டு தான் போகணும். தண்ணி நல்ல ஜலம் இருந்தா நல்ல ஜலம். உப்பு ஜலத்துல பண்றது வழக்கம் இல்லைங்க. வழக்கம் இல்ல. ஓகே ஓகே. சில இடங்கள்ல தேசாச்சாரம் பண்றாளான்னு தெரியல. உப்பு ஜலத்துல பண்றது வழக்கம் இல்லை. வழக்கம் இல்ல. அங்கேயே இருக்குமே, அங்கேயே சுத்தமான ஜலம் அங்க பக்கத்துல ஏதாவது இருக்கு இதுதான் எடுத்து போடலாம். நதிகள்ல பேஷா பண்ணலாம். கடல்ல பண்றது விசேஷம் தான். எல்லா நதிகளும் சங்கமிக்கக்கூடிய இடமா. ஆமா ஆமா. கடல்ல பண்ணலாம், நதிகள்ல பண்ணலாம், பொதுவான இடங்கள்லயும் பண்ணலாம். ஆலயங்கள்ல உள்ள பண்ண மாட்டா, வெளியில தனியா ஏதாவது இருந்தா பண்ணுவோம். ஆலயங்க உள்ளுக்குள்ள பண்ண மாட்டோம். என்ன வழக்கமோ பண்ணலாம். இப்போ பொதுவான இடத்துல இந்த மாதிரியான தர்ப்பணங்கள்ல எல்லாருக்குமே நிறைய இப்போ மெரினா பீச்ல கூட நடக்கும், செய்யறாங்க. அந்த மாதிரி ஒரு நிறைய பேரை உட்கார வச்சு ஒரே சமயத்துல பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா அவ்வளவு பேர் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுமே, அவங்களுடைய இதை நினைச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். ஓகே. இப்போ அப்படி போறோம் அப்படின்னா என்னென்ன எடுத்துன்னு போகணும்? எள்ளு கொண்டு போனோம். சரி. அப்புறம் தர்ப கொண்டு போனோம். ஓகே. வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம். வேணும்னா நீங்க அரிசி, பைத்தம்பருப்பு, வாழைக்காய், ஒரு தட்சணை. இது அந்த யாரு அங்க நமக்கு செய்து வைக்கிறாரோ அந்த வாத்தியாருக்கு நம்ம கொடுத்துடணும் பூர்த்தியானவுடன். இந்த அரிசி இதனா ஆமரூபம்னு ஏற்கனவே பார்த்தோம். இந்த நம்ம ஒரு ஸ்ரார்த்தம், அதாவது பொதுவாகவே இந்த மாதிரி புண்ணிய காலங்களால ஸ்ரார்த்தமா பண்ண சொல்லி விதி இருக்கு. அது மாதிரி எல்லாராலையும் முடியாது. இப்ப ஆமரூபம்னா சமைக்காததுக்கு ஆமரூபம்னு பேர். ஆமரூபம் பேர். இந்த அரிசி, வாழைக்காய், இந்த பைத்தம்பருப்பு எல்லாம் காய்கறிகள், இதெல்லாம் நம்ம அவளுக்கு நம்ம முன்னோர்களாக நினைத்து அவர்களிடம் கொடுக்குது. நான் அவர்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வந்துடும். கண்டிப்பாக இந்த நாள்ல தவறாம பித்ரு வழிபாடு செய்யுங்க. கூடுதலாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு தானம். யாருக்காவது ஒரு தானம். தேவை இருக்கிறவர்களுக்கு கொடுப்பது தான் தானம். எல்லாம் கைவசம் இருக்கிறவர்களுக்கு அள்ளி கொடுப்பது தானமாக மாறாது. தேவை இருக்கிறவர்களை தேடி கண்டடைந்து, இன்னைக்கு இல்லாதவர்கள் அப்படிங்கிறவங்கள பார்க்கறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் இல்லை. சாலையில் இறங்கி நடந்தால் எத்தனையோ பேர் உணவுக்காக, உடைக்காக தேவையோடு காத்திருக்கிறார்கள். யாராவது ஒருத்தருக்கு அப்படி ஒரு சின்ன உபகாரத்தை செய்யுங்கள். இந்த நாளில் குரு உச்சமாக இருக்கிறார். கூட சூரியன், புதன், சந்திரன் 4 பேருமே கடகராசியில இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள். தானம் செய்வதற்கும் தவம் செய்வதற்கும், நீங்க தொடர்ந்து மந்திர ஜபம் செய்பவர்களாக இருந்தால் அந்த மந்திரத்தை தொடர்ந்து பல ஆயிரம் முறை சொல்லி உருவேற்றுவதற்கும் உகந்த நாள் என்று சொன்னால் அது இந்த ஆடி அமாவாசை தான். எனவே அதை தவற விடாதீங்க. இப்படிப்பட்ட ஒரு புனிதமான பவித்திரமான நாள் என்பது எப்பதான் வருது? 12 ஆண்டுகள் கழித்து தான் வருகிறது. எனவே இந்த நாளை தவற விடாதீங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எல்லாரும் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, சூரிய கிரகணம் வருது. இந்த ஆண்டு சூரிய கிரகணம் இந்த ஆடி அமாவாசை நாளினுடைய இரவுல வருது. அது நமக்கு உண்டா? அந்த கிரகணத்தை நாம கடைபிடிக்கணுமா அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்கிறார்கள். நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கிறது. இந்த ஆண்டு வரக்கூடிய சூரிய கிரகணம் நம்ம ஊரில் தெரியாது, நம்ம ஊரில் தெரியவே தெரியாது. எனவே அதை பற்றிய கவலைகள் இல்லை. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே நம்ம கண்ணால் காண முடிகிற விஷயங்களைத்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, உறுதிப்படுத்துகிறாங்க, அதை தான் செய்ய சொல்லுகிறார்கள். அப்படி அவர்கள் கண்ணால் காணாத ஒரு விஷயத்தை குறித்து அவங்க பேசவே மாட்டாங்க. எப்பயோ ஒரு காலத்தில் அவங்க கண்ட ஞானத்தின் அடிப்படையில் தான் சாஸ்திரங்களை கொடுத்துருக்கிறாங்க. எனவே இந்த சூரிய கிரகணம் என்பது நமக்கு கணக்கிலேயே வராது. எனவே இதற்கும் ஆடி அமாவாசை வழிபாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படிங்கிறதுனால எல்லோரும் தவறாமல் இந்த நாளில் ஆடி அமாவாசை வழிபாட்டை செய்வோம். தர்ப்பணம் யாருக்கெல்லாம் உண்டோ, யாருக்கெல்லாம் பெற்றோர்கள் இல்லையோ, அதாவது தந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் உண்டு. இது வேற கேள்வி நிறைய பேர் கேட்பது உண்டு. போன ஆண்டு தான், இன்னும் ஓராண்டு ஆகவில்லை என்னுடைய தந்தை இறந்து, நான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அவர்களுக்கெல்லாம் சொல்வது, ஓர் ஆண்டுக்குள்ளாக உங்களுக்கு தர்ப்பணங்கள், அமாவாசை தர்ப்பணங்கள் கிடையாது. ஒருவேளை நீங்க சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ இடையில் அதுல நீங்க தர்ப்பண வழிபாட்டை தொடங்கி இருந்தீர்கள் என்றால் நீங்க கண்டிப்பாக ஒவ்வொரு அமாவாசையும் தர்ப்பணத்தை கடைபிடிக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க உங்களுக்கு ஆடி அமாவாசை வழிபாடு கிடையாது. ஓராண்டு முடிந்து உங்களுடைய ஸ்ராத்தம், திதி, அந்த வருஷாப்தீகம் அதெல்லாம் முடிந்து அதன் பிறகுதான் உங்களுக்கு அந்த அமாவாசை தர்ப்பணங்கள் தொடங்கும். அதனால் அதை பற்றின கவலைகள் கிடையாது. பெண்கள் செய்யலாமான்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்குதுங்க.
பெண்களுக்கு நேரடியாக செய்யக்கூடிய அதிகாரம் இல்லை அப்படின்னு தான் சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கு. சாஸ்திரம் சொல்லுகிற விஷயத்தை சொல்லுகிறோம், நிறைய பேர் நாங்களும் செய்கிறோம் அப்படிங்கிறார்கள். அதை பற்றின கருத்து நமக்கு இல்லை. சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதோ அதை நம்ம சொல்லியிருக்கிறோம். எனக்கு சிவாச்சாரியார் சொல்லி கொடுத்துருக்கிற விஷயங்கள்ல இருந்து இந்த தகவல்களை எல்லாத்தையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு நல்ல ஆன்மீக வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. உங்கள் ஆரோக்கியமே எங்கள் சந்தோஷம். 92 ஆண்டு பாரம்பரியமிக்க SBS நிறுவனம் வழங்கும் சத்துக்கள் நிறைந்த கேப்பை மாவும் கம்பு மாவும். இயற்கை சுவையுடன் குடும்பம் முழுவதும் ஆரோக்கியம் பெற இன்றே வாங்கி பயன்படுத்துங்கள்.